பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்தியை ஆட்சி மொழியாகணும், இந்தி நேஷனல் லாங்குவேஜாக கொண்டு வரணும், அப்புறம் நேஷனல் லாங்குவேஜாக கொண்டுட்டு வரக்கூடாது. இந்த டிஸ்கஷன் எங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா அரசியலமைப்பு சட்ட விவாதங்கள்லேயே ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்னைக்கு ஆலமரம் மாதிரி நிற்கிது. ஃபியூச்சரில் எந்த அரசாங்கம் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இந்தியாவை ஆட்சி செய்யலாம். சரி, ஆனால் யார் வந்தாலும் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுற வேலையை அவங்களோட டியூட்டியாக எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு கோபாலசாமி ஐயங்கார். ஓகே, யாரு? காங்கிரஸ்காரர். 343 என்ன சொல்லிருச்சு? இந்தியாவினுடைய அலுவல் மொழி ஹிந்தி. அடுத்த இந்த சட்டம் வந்ததிலிருந்து அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அடிஷ்னலா நீங்க இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? ஹிந்தி தான் அந்த நாட்டினுடைய அலுவல் மொழி. முழுமையாவே 10 ஆண்டுகள் ஆரம்பிக்கணும். அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த கமிஷன் ரிப்போர்ட் போடணும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையை பார்க்கும். இதுதான் 344 சொல்லுது. என்னங்க, அதாவது இந்தியா முழுக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துக்கும் இந்தியை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுது சட்டம். கேளுங்க, இதை மட்டும் கேட்டுருங்க, நல்லா இருக்கும். 351 இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில். என்ன தெரியுமா சொல்லுது 351? டியூட்டி ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் என்னன்னா டு ஸ்ப்ரெட் and develop the Hindi language. Primarily சான்ஸ்கிரிட்ல இருந்து வார்த்தைகளை எடுத்து போடணும். சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியை கொண்டுட்டு நீங்க டெவலப் பண்ணணும். எதுக்காக தேஜஸ் இப்ப திட்டங்களுக்கு பேர்லாம் சமஸ்கிருதத்துல வருது? ஜல் சக்தி இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் ஆர்டிகல் 351 யூனியன் கவர்மெண்டோட டியூட்டி. பீப்புள் ஆஃப் தமிழ்னு சொல்லு, பீப்புள் ஆஃப் மலையாளம்னு சொல்லு, பீப்புள் ஆஃப் ஆந்திரான்னு சொல்லு, தெலுங்குன்னு சொல்லு, பீப்புள் ஆஃப் மராத்தி, பீப்புள் ஆஃப் பஞ்சாபின்னு சொல்லு. எங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லும்போது பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லு. இந்தியா, தட் இஸ் பாரத். என்ன அது மீனிங்? இந்தியா பாரதம் எனப்படும் இந்தியா அப்படின்றத தமிழ்ல பொருள். பாரதம்ன்றத நம்ம இந்தியான்னு சொல்றோம், அவ்வளவுதான். பாரதத்தை நீங்க இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படின்னா என்னன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா செயல்படும்னு சொல்றான். ஹிந்தி 71 எடுக்கும்போது 36.99% இருந்தது. 2011 43.63% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பெங்காலி 71 எடுக்கும்போது 8.17% இருந்தது. அதுவே 2011 8.03 குறைஞ்சிருக்கு. தமிழ் 6.8871 தமிழ் 5.70 2011. இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கும். பள்ளிக்கூடத்துல கொண்டு வரான், ட்ரெயினுக்கு பேர் வைக்கிறான், திட்டங்களுக்கு பேர் வைக்கிறான்றது இல்ல, ஹிந்தி ஸ்பீக்கர்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இந்த நாடை ஹிந்தி பேசக்கூடியவர்களோட நாடா கட்டமைக்கிறான். இப்போ தனிநாடு கோரிக்கைன்றது ஒரு தனி மனிதனோ ஒரு தனி அமைப்போ கேட்க முடியாது, ஒரு தனி மனிதனால கேட்க முடியாது. புறச்சூழல் ஒத்து வந்தா மட்டும்தான் நீங்க தனிநாடு கேட்க முடியும். திமுகவுடைய முரசொலி மாறன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நீங்க முதல்ல கூட்டாட்சி அந்த புத்தகத்தை போய் முதல்ல வாங்கி படிக்க சொல்லுங்க. திமுக மாநிலத்தில் உள்ள மொழி அல்லது ஹிந்தியை மாநிலங்கள் கொண்டுட்டு வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவில் உள்ள எல்லா உயர் நீதிமன்றங்கள்லையும் ஹிந்தியை கொண்டுட்டு வரலாம். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்டவியலாளரும் நாம் தமிழர் கட்சியினுடைய மானாமதுரை மாவட்ட தலைவருமான மரியாதைக்குரிய திரு கார்த்திக் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில். நன்றி. இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படும் பொருளாக மாறுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் தான். அவங்க எதிர்த்து சண்டை போடுறாங்க. தர்மேந்திர பிரதான் எதிர்த்து அவரும் இவங்களை அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக்னு பேசுகிறது. கிட்டத்தட்ட நம்ம மக்களையே பேசுகிற மாதிரியான ஒரு தோட்டத்தை நமக்கு கொடுக்குது. நமக்கு கொஞ்சம் கோபமும் தான் வருது. எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். அடிப்படையில் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மும்மொழி. 3வது மொழியாக நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க, இந்தி திணிக்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக எம்பிக்கள் சொல்கிறாங்க, தமிழக அரசு சொல்லுது. ஆக்சுவலி இந்த 3வது மொழி திணிப்பு அப்படிங்கிறத நாங்கள் பண்ணவே கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 3வது மொழியில் இந்தி திணிப்பை பற்றி சட்டம் என்ன சொல்லுது, அல்லது சட்டத்தில் அதுக்கான கூறுகள் ஏதாவது இருக்கா? நம்ம முழுக்க இதை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இந்த விவாதத்தை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறது தான் கரெக்டான பாயிண்ட்டு கூட. இப்போ பொலிட்டிக்கலாக ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. டிஎம்கே பண்ணுறாங்க, இது அகைன்ஸ்டாக டிஎம்கே பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக மற்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பண்ணுறாங்க. ஏன் ஈவன் கர்நாடகா, ஆந்திரா,
இன்னும் சில மாநிலங்களில் மொழிப்பற்று இருக்க மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தோட இது மாதிரியான கொள்கைகளை ஓரளவுக்கு எதிர்க்கிறாங்க. ஒரே கட்சியாக இருந்தால் கூட பிஜேபி கூட சில மாநிலங்களில் எதிர்க்கிறாங்க. மகாராஷ்டிராவில் எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்க்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்த மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவங்க இதை ஆதரித்து பேசுகிறாங்க. இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு இல்லையா, எதிரும் புதிருமா போய்கிட்டே இருக்குது. ஆனால் கோர் இஷ்யூ என்னென்னா நீங்கள் அட்ரஸ் பண்ணது தான். இது எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னா அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து தான் ஆரம்பமாகுது. இப்போ நீங்கள் இந்த கோர் இஷ்யூவை பற்றி டிஸ்கஷன் பண்ணாமல் நீங்கள் வெறுமனே பொலிட்டிக்கலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுன்றது என்னென்னா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை தான். ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஹிந்தி எதிர்ப்பை மையமாக வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க தொடர்ந்து ஆள்றாங்க. மொழின்றது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதுமே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்தியான்றது வந்து பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. இது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறது. பல தேசிய இனங்களின் ஒரு கூட்டமைப்பு. இப்போ மொழி சிக்கல் எங்கே வருது அப்படின்னா இது இன்னைக்கு வரல. 1950 அரசியலமைப்பு சட்டம் 49 அரசியலமைப்பு சட்டம் அவங்க எனாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அன்னைக்கே வந்துடுது. என்ன சொல்ல போனால் 46 49 வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கான விவாதங்கள் நடக்குது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லுவாங்கள்ல, அசம்பிளி டிபேட்ஸ், நிறைய டிபேட் 3 வருஷங்கள் வந்து டிபேட் பண்ணி தான் அந்த கான்ஸ்டியூஷனே வருது. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்லேயே இந்த பிரச்சனை வந்துடுச்சு. ஓகே. இந்தியை வந்து ஆட்சி மொழியாகணும், இந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக கொண்டு வரணும், அப்புறம் நேஷ்னல் லாங்குவேஜாக கொண்டுட்டு வரக்கூடாது. இந்த டிஸ்கஷன் எங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த அரசியலமைப்பு சட்ட விவாதங்கள்லேயே ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து ஆலமரம் மாதிரி வந்து நிற்கிது. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இஷ்யூ என்ன, ஹிந்தி வந்து நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி, அதனால் இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்குது, இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், இந்தியை எல்லாருமே வந்து 3வது மொழியாக கற்றுக்கணும் அப்படின்னு பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் மத்தியில் ஆளக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இது தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. கோபால்சாமி ஐயங்கார்ன்றவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் நடக்கும்போது மொழி சார்ந்த அந்த கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பு சட்டத்தில் மொழி சார்ந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதை முன் வச்சு விவாதத்தை தொடங்கி வச்சது கோபால்சாமி ஐயங்கார், தமிழ்நாட்டிலேருந்து போனது. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இதுக்கு கோட் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்யூச்சரில் எந்த அரசாங்கம் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இந்தியாவை ஆட்சி செய்யலாம், சரி, ஆனால் யார் வந்தாலும் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுற வேலையை அவங்களோட டியூட்டியாக எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு கோபால்சாமி ஐயங்கார். ஓகே. யார்? காங்கிரஸ்கார். சரிங்களா? அவர் ஆரம்பிக்கிறார். சரி, ஆரம்பித்து அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு 2ல் முடிஞ்சு இன்றைக்கி இருக்கிற ப்ரொவிஷன் வருது. என்ன ப்ரொவிஷன் வருது? ஆர்டிகல் 343 ஒரு ஆர்டிகல் இருக்குது. என்ன சொல்லுது அது? இந்தியாவினுடைய அலுவல் மொழி முடிஞ்சிருச்சு. அங்கனே அலுவல் மொழி. அதாவது எனக்கு ஒரே சந்தேகம் தோணும். இப்போ அலுவல் மொழினா என்ன பொருள்? ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் தொடர்பு கொள்வது அலுவல் மொழியா, நடுவண் அரசும் மாநில அரசும் தொடர்பு கொள்வது அலுவல் மொழியா, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? டெஃபினிஷன் என்ன? அதாவது கான்ஸ்டியூஷனில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே. அலுவல் மொழினா இந்தியாவோட அலுவல் மொழி, யூனியன் ஆஃப் இந்தியா, மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழி. ஓகே. இந்திய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழின்றது 343. சரி. அடுத்து 345க்கு மேலே ரீஜனல் லாங்குவேஜஸ். ஓகே. இப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ரீஜனல் லாங்குவேஜ், இன்டர் ஸ்டேட் லாங்குவேஜ், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன் எப்படி, இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இதில் கோர் பாயிண்ட் என்னன்னா 343 இந்தியாவின் அலுவல் மொழி ஹிந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இந்தியாவின் அலுவல் மொழி அது, இன்டர் ஸ்டேட் என்ன யூஸ் பண்ணணும் கம்யூனிகேஷனுக்கு, இப்படி எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தோட ஆரம்பம் 343. அதில் சொல்லி முடிச்சாச்சு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, செட்டில்டு போர்ஷன் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது வந்து ஒரு செட்டில்டு போர்ஷனு. 343 என்ன சொல்லிருச்சு? இந்தியாவினுடைய அலுவல் மொழி ஹிந்தி. அடுத்த இந்த சட்டம் வந்ததிலிருந்து அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அடிஷ்னலாக நீங்கள் இங்கிலீஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? ஹிந்தி தான் அந்த நாட்டினுடைய அலுவல் மொழி முழுமையாவே. ஓகே. மற்றபடி மாநிலங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டரில் சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு. அதை பயன்படுத்தி மாநிலங்கள் அவர்களுடைய மொழியை பயன்படுத்திக்கலாம். மைனாரிட்டி லாங்குவேஜஸ்க்கு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ கோர் இஷ்யூ என்னன்னா, நாட்டினுடைய அலுவல் மொழி ஹிந்தின்றதை அன்னைக்கே செட்டில் பண்ணிட்டாங்க. சரி, இதில் நீங்கள் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுக்கு காரணம் தேடிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன் இவ்வளவு வைப்ரண்ட்டாக போகுது இந்த இஷ்யூ அப்படின்னு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இவங்க அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னன்னா,
இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் துலேக்கர்னு ஒரு காங்கிரஸ் எம்பி அன்னைக்கு பேசுகிறார். கோபால்சாமி ஐயங்கார் இந்த முன்மொழிவை வச்சுட்டு விவாதங்களை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் பேசுகிறார். பல பேர் பேசுகிறாங்க. அதில் கோராக பேசப்பட்டது இந்தியாவினுடைய தேசிய மொழியாக ஹிந்தி அறிவிக்கணும், இந்தியாவினுடைய தேசிய மொழியாக உருது அறிவிக்கணும், ஹிந்துஸ்தானி அறிவிக்கணும்னு சில பேர், சான்ஸ்கிரிட்டை பண்ணணும்னு சில பேர், சமஸ்கிருதத்தை பண்ணணும்னு சில பேர், இப்படிலாம் நிறைய பேர் டிபேட் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமான கருத்து அந்த துலேக்கரோடது. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. கோபால்சாமி ஐயங்கார் மற்றவங்கெல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. அப்போ இவர் பேசுகிறார். அப்போ பேசி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மராத்தி, பெங்கால் இவங்கெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி அலுவல் மொழியாக வரக்கூடாது, தேசிய மொழியாக வரவே கூடாதுன்னு அங்கேருந்து அப்போஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அப்போஸ் பண்ணல. பிகாஸ் இங்கேருந்து போனவங்க ஃபுல்லாக காங்கிரஸ் அன்னைக்கு. அப்போ கம்யூனிஸ்ட் அதை புறக்கணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அசம்பிளியை கம்யூனிஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லை, ஃபுல்லாக காங்கிரஸ்னால காங்கிரஸ்காரவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட லாங்குவேஜ் பாலிசி ஆதரிக்க தான் செய்வாங்க. ஸோ செய்யலை. துலேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஹிந்தியை அலுவல் மொழியாக வைங்க, இல்லை எந்த மொழியாகவும் வச்சுட்டு போங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி ஹிந்தி தான், அலுவல் மொழி ஹிந்தி தான், சான்ஸ்கிரிட்டு உலக மொழி. நீங்கள் பார்க்க போகிறீங்க எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய அலுவல் மொழியாகவும் தேசிய மொழியாகவும் ஹிந்தி தான் வரும், மக்கள் ஏற்றுக்குவாங்க. இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக எல்லா மொழிகளுக்குமான தாய்மொழியான சமஸ்கிருதம் வரும். இதை நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்கன்னு 1949 பேசுகிறார். அவர் எந்த கட்சியை சேர்ந்தார்? காங்கிரஸ். இப்போ 70 வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கா? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அதுதான் 70 வருஷமா நடக்குது. அந்த ப்ராசஸ் அவர் சொன்னது அதான் ஃபியூச்சர். கரெக்ட். அந்த ப்ராசஸில் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதுக்காக நடந்துச்சு 60களில்? இந்திய நம்ம நாட்டில் திணிக்கிறாங்கன்னு நடந்து எதிர்த்தாங்க. திணிக்கிறாங்கன்னா என்னன்னா, மத்திய அரசாங்கம் டேரெக்டாக கொண்டு வந்து திணிக்கல. 343 அலுவல் மொழின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் என்ன இருந்துச்சு, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. ஆமாம். புதுசாக ஒரு மொழியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லிட்டாங்க. இந்தியர்கள்லாம் சேர்ந்து, இந்திய அந்த அசம்பிளியில் இருந்த காங்கிரஸ் மற்ற எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னாடி இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதை அடுத்த ஆர்டிக்கிளில் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, ஒரு கமிஷன் போடணும். 348 44 சொல்கிறாங்க, ஒரு கமிஷன் போடணும். என்ன கமிஷனு? இங்கிலீஷுக்கு பதிலாக ஹிந்தியை எப்படிலாம் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி எப்படிலாம் கொண்டுட்டு வரலாம், எல்லா இடத்துலையும், நீதிமன்றங்களில், அலுவல் ஆஃபீஸஸில், மாநிலங்களோட தொடர்புகளில், எல்லாத்துலேயும் எப்படிலாம் நீங்கள் கொண்டுட்டு வரணும்னு எப்போ போடணும் தெரியுமா கமிஷனு? 1949 50 இந்த சட்டம் எனாக்ட் பண்ண, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்ததுலேருந்து 10 ஆண்டுகளில் ஆரம்பிக்கணும். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த கமிஷன் ரிப்போர்ட் போடணும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். இதுதான் 344 சொல்லுது. என்னங்க, அதாவது இந்தியா முழுக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் இந்தியை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுது சட்டம். சொல்லுதுங்க. இதில் சொல்லப்பட்ட அந்த கமிஷன், அன்னைக்கு கமிஷன் 10 வருஷத்தில் போட்டு உடனே அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை போடும்போது தான், அந்த ரிப்போர்ட்டில் தான் ஹிந்திக்கு நிறைய ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வரணும், அது வரணும், இது வரணும்னு சொன்ன உடனே தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமே வருது 60. ஏன்னா அப்பதான் இந்தியை வந்து ஒரு லாங்குவேஜா திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த போராட்டமே வெடிக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அன்னைக்கு ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு வரைக்கும். நீங்க ப. சிதம்பரம் இருக்கும்போது இதே இஷ்யூ வந்துச்சு. மந்திரி ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது ஹிந்தி வாரம் கொண்டாடினாரு அப்படின்னு. எந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கமா வந்தாலும் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ற வேலை அவங்களோட வேலை. இதுக்கும் இங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன இருக்கு? 351. அப்போ எல்லா பிரச்சனையும் சட்டத்தில் இருக்கு. இது கேளுங்க, இதை மட்டும் கேட்டுருங்க, நல்லா இருக்கும். 351 இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில். என்ன தெரியுமா சொல்லுது 351? டியூட்டி ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் என்னன்னா, டு ஸ்ப்ரெட் அண்ட் டெவலப் தி ஹிந்தி லாங்குவேஜ். ஆர்டிகல் தனி ஆர்டிகிள் அது. ஹிந்தியை டெவலப் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும்னு ஒரு ஆர்டிகிளே இருக்கு 351. அது எதுக்காக, பர்பஸ் என்ன, ஏன் ஹிந்தி மொழியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா 2 கேள்வி. ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும். ஏன் பண்ணணும்னா அந்த ஆர்டிகிள்லேயே இருக்குது, இந்தியாவினுடைய காம்போசைட் கல்ச்சர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். காம்போசைட் கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா அதுக்கான கெப்பாசிட்டி ஹிந்திக்கு தான் இருக்குது. அதனால நீங்கள் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணி இந்தியாவினுடைய காம்போசைட் கல்ச்சரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். அது ஹிந்திக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்படி டெவலப் பண்ணணும், சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தியாக நீங்கள் டெவலப் பண்ணணும். சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தி அப்படின்னா என்னென்னா, ஹிந்தி மொழி அப்போ தான் வளர்ந்து வர்ற மொழி. 10ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் அந்த மொழியே வருது. இந்துஸ்தானியில் வந்து ஹிந்தியும் உருதும் சேர்ந்தது தான். அது சேர்ந்து கலவையாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஹிந்தியை தனிப்பெரும் மொழியாக கொண்டுட்டு வரணும். எப்படி? பிரைமரிலி சான்ஸ்கிரிட்ல இருந்து வார்த்தைகளை எடுத்து போடணும். சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியை கொண்டுட்டு நீங்க டெவலப் பண்ணணும். எதுக்காக வந்து தேஜஸ் இப்ப திட்டங்களுக்கு பேர்லாம் சமஸ்கிருதத்துல வருது, ஜல் சக்தி, இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் ஆர்டிகல் 351 யூனியன் கவர்மெண்டோட டியூட்டி. இதை யாருங்க பேசுறா? கோர் இஷ்யூவை பேசி கோர் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணாம ஹிந்தி வேணாம் போடா, இது என்ன ஹிந்தி தெரியாது போடா. இப்போ ஒரு இம்மச்சூட தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொன்னார், ரூபாய் நோட்டில் உள்ள 13 மொழிகள் இருக்கு, அந்த மொழிகளை வந்து எல்லாரையும் எல்லா மொழியும் அலுவல் மொழி ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன இம்மச்சூரிட்டி இருக்காது? இது ஒரு பெரிய இம்மச்சூரிட்டிங்க. என்னன்னா சுப்பனோ இதை சொல்லலாம். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு? கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆளுநர் தான். ஆளுநர் வந்து பியூரோக்ராட்ஸ்க்கு ஹெட்டா இருக்கலாம், பட் கேபினெட் தான் முடிவெடுக்கும் கேபினெட் தான் இருக்குது. அவங்க தான் ஹெட் ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க தான். அவர் வந்து என்ன சொல்லக்கூடாது, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. பிகாஸ் ரூபாய் நோட்டுக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு? ரூபாய் நோட்டில் அந்த மொழிகளை அச்சிட்டதுக்கு ரீசனே அரசியலமைப்பு சட்டத்தில் ஷெட்யூல்டு லாங்குவேஜ், நான் அன்ஷெட்யூல்டு லாங்குவேஜ்னு இருக்கு. ஷெட்யூல்டு லாங்குவேஜ் 22 இருக்குன்னா அந்த லாங்குவேஜை தான் வந்து அதுல 22 பிரிண்ட் போட்டுருக்காங்க சார். அந்த 22 அலுவல் மொழியா மாத்திட்டு போவாங்க கேக்குறாரு சார். ஏன் சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும், இதுதான் உங்க இந்திய எதிர்ப்பு. மொழிக்கு நீங்க பேசுறது பிரச்சனையை விட்டுட்டு நீங்க வேற ஒண்ணு இம்மச்சோட ஹேண்டில் பண்றதா 70 வருஷமா நம்ம பாக்குறோம். நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அரசியலமைப்பு சட்டத்தில் ஷெட்யூல்டு லாங்குவேஜ் பட்டியல்படுத்தப்பட்ட மொழிகள் 22 இருக்குன்னா எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழிகளையும் நீ அலுவல் மொழி ஆக்குன்னு தான் சொல்லணுமே ஒழிய ரூபாய் நோட்டுக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு சார்? மக்களுக்கு புரியுற மொழியில சொல்லியிருப்பாரு சார், மக்களுக்கு எளிய மொழியில சொல்லியிருப்பாரு சார். மக்களுக்கு புரியுற மொழியில சொல்றதா இருந்தா முதலமைச்சர் சொல்லக்கூடாது, உங்க கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாராவது சொல்லட்டும், டிஸ்கஷன்ல சொல்லட்டும். நீங்க வேலிடிட்டி என்னங்க? நான் கேட்கறது வந்து லீகல் வேலிடிட்டி என்ன இருக்கு ரூபாய் நோட்டுக்கு? ரூபாய் நோட்ல எழுத்து மொழிகள் அச்சிடப்பட்டதுக்கான ரீசனே சட்டப்படி இருக்கும். அந்த 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 கான்செப்ட் சரியா? ரூபாய் நோட்டை விட்டுருவோம் சார். அவர் சொல்றாருல்ல, அந்த பட்டியல் படுத்தப்பட்ட அதுல இருக்கிற மொழிகள் எல்லாம் அலுவல் மொழியா மாத்தன்றாருல்ல, அதுல உங்க கருத்து என்ன? அதெல்லாம் சரிதான் சார். நான் வந்து மொழிகள் யாரா இருந்தாலும் ஆதரிக்கணும். இந்தியாவில் வந்து மொத்தம் 19,000 மொழிகள் 2011 சென்சஸ் படி 19,000 மொழிகளை வந்து ஆய்வு பண்ணி எடுத்து அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரூட்னைஸ் பல விதங்களாக பண்ணி தான் 22 மொழி ஷெட்யூல்டு லாங்குவேஜ், அன்ஷெட்யூல்டு லாங்குவேஜ் வந்து 99ன்னு பிரித்து ஷெட்யூல்டு லாங்குவேஜ் 22 மொழியை வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவோட மொழிகள் இன்னும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா 19,000 மொழிகளுக்கு நீங்கள் உயிர் கொடுங்கன்னு தான் நம்மலாம் சொல்கிறோம். அதில் ட்ரைப்ஸோட மொழி இருக்குது, எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் இருக்குது. ஒரு மொழி வளரட்டும், எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். மொழி வளர்ச்சிக்கு யார் பேசினாலும் நம்ம ஆதரிக்க தான் செய்கிறோம். ஆனால் பொம்மை கத்தியை வச்சு நீங்கள் சண்டை போடாதீங்க. சரியான கத்தியை வச்சு சரியான கத்தியை வேணான்றேன் நான். நீங்க சரியா பண்ணீங்கன்னா தான் அதை நீங்க எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களால பாராளுமன்றத்துல இத்தனை ஆண்டுகளா நீங்க சொல்றீங்கல்ல, எங்களோட ப்ரெஷர் காரணமாக தான் ஜவஹர்லால் நேரு வந்து மாநிலங்கள்லாம் விருப்பப்படும் வரை ஆங்கிலமே அலுவல் மொழியாக இருக்கட்டும் சொன்னார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை ஏன் நீங்கள் இது வரைக்கும் அது ஒரு ரெசல்யூஷனாக தானே இருக்குது, தீர்மானமாக தானே இருக்குது, ஏன் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக இது வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலை? குரல் கொடுத்துருக்கணும்ல, இது வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் தானே போகிறீங்க, குரல் கொடுத்துருக்கணும்ல, இது வரைக்கும் செஞ்சிருக்கு. என்னைக்கு அது ஒரு ரெசல்யூஷனுங்க, அதுக்கான வேலிடிட்டி என்ன? என்னைக்கு வேணால் மக்கள் திரும்பிடுவாங்க, திசை திரும்பிடுவாங்கன்றதுக்காக தான் பிஜேபியோ காங்கிரஸோ பயந்துக்கிட்டு அப்படியே இருக்கிறான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, அமித்ஷா வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்திய மக்கள் எல்லாரும் இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது, வேண்டிய காலம் வந்துவிட்டது, இந்திக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்தியர்கள் தானே, இந்திய ஏற்றுக்கோங்க அப்படின்றாரு. யார் இந்தியர்கள்? நீங்கள் இந்தியர் இல்லையா? நாங்கள் இந்தியர்கள் இல்லை, இந்திய குடிமகன் தான் நான். இந்தியர்கள்னு யார் சொன்னா? இப்போது வி தி பீப்புள் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கான் பிரியாம்பிள், அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம. வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வருது. இப்போ பிரியாம்பிளில் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கான். ஆர்டிகல் 1ல் வந்து இந்தியா தட் இஸ் பாரத்னு சொல்கிறான், ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறான். இப்போ இந்த 2 மட்டும் எடுத்துக்குவோம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, பீப்புள்னா என்ன? மக்கள். மக்கள் மக்கள்னா எந்த மக்கள்? ஒரு கூட்டத்தில் இப்போ நம்ம 4 பேர் இந்த கடைக்குள்ளே இருக்கிறோம்னா நம்மளை என்ன சொல்லலாம்னா பீப்புள்ஸ் இன்சைட் இன் தி ஷாப்னு சொல்லலாம். இப்போ இதே இன்னொரு கடைக்குள்ளே ஒரு அங்கிட்டு 10 பேர் இருக்காங்க, அவங்கள என்ன சொல்லுவீங்க? அது வேற ஒரு கடை, வேற ஒரு கடைக்குள்ளே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் பீப்புள்னு சொல்லலாம். இப்போ 2 கடையும் சேர்த்து சொல்லும்போது பீப்புள் இன்சைட் தி ஷாப்ஸ் நான் சொல்ல முடியும்? பீப்புள்ஸ்ன்னு தான் சொல்லணும். நீங்கள் இன்டர்நேஷனல் லாவில் வந்து பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறான்ல, அப்படிதான் இருக்கு. இன்டர்நேஷனல் லாவில் எல்லா சட்டங்களை இது சொல்லும்போது
பீப்புள்ஸ்ன்னு சொல்றான்ல, அப்ப நீங்க வி த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா வலுக்கட்டாயமா என்னை இந்தியன் ஆக்கிட்டே இருக்கீங்க. வலுக்கட்டாயமா நீங்க என்னை இந்தியன் ஆக்குறீங்க. வி த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னு போடு. நான் தமிழன், பீப்புள் ஆஃப் தமிழ்னு சொல்லு, பீப்புள் ஆஃப் மலையாளம்னு சொல்லு, பீப்புள் ஆஃப் ஆந்திரான்னு சொல்லு, தெலுங்குன்னு சொல்லு, பீப்புள் ஆஃப் மராத்தி, பீப்புள் ஆஃப் பஞ்சாபின்னு சொல்லு. எங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லும்போது பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லு. யார் வேணான்னு சொன்னா? நீங்க கோர் இஷ்யூவே அதாங்க. அதே அமெண்ட்மென்ட் பண்றீங்க நீங்க. அத பிரியாம்பிளே நீ அமெண்ட்மென்ட். ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த இஷ்யூ இப்ப நீங்க இப்ப நிறைய பேர் கூட இங்க பேசினாங்க, திமுக காரங்க எல்லாம் சமீப காலமா ஒன்றிய அரசுன்னு சொல்றத வந்து பெருமையா அது ஒரு பொலிட்டிக்கல் ஏதோ வந்து பிஜேபி அவங்க எதிர்க்கிறது மாதிரியும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு ஸ்லோகன் அவங்க கிரியேட் பண்ணது மாதிரி பேசினாங்க. நான் கேட்குறேன், இதுதான் சொல்றேன் அட்டகத்தின்னு. எதனால சொல்றேன்னு சொல்றேன். இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா தட் இஸ் பாரத் என்ன அது மீனிங்? இந்தியா பாரதம் எனப்படும் இந்தியா அப்படின்றத தமிழ்ல பொருள். பாரதம்ன்றத நம்ம இந்தியான்னு சொல்றோம், அவ்வளவுதான். இந்தியா அது எது? பாரதம். பாரதத்தை நீங்க இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படின்னா என்னன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா செயல்படும்னு சொல்றான். ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா அரசு நிர்வாகம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா செயல்படும். ஆனா இந்த நாடு ஒரு நாடு. அது எது? பாரதம். கான்ஸ்டிடியூஷன்ல 50லேயே சொல்லி முடிச்சிட்டாங்க பாரதம்னு. அதை ஒருத்தர் கூட கேள்வி கேட்காம நீ பாரதம்னு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல மோடி அவர் வந்து நரேந்திர மோடி நாட்டின் பிரதமர் வந்து போர்டை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத்னு வச்சிருந்தாருன்னு ஒரு இதுல அது பெரிய சர்ச்சையாச்சு. எதுக்கு சர்ச்சையாகுது? அது சரிதானே? எப்படி சார் அது உங்க கட்சியில நிலைப்பாட்டுக்கு எதிரானது சார் அது? ஏங்க நான் ஏத்துக்கல. ஒரு நிமிஷம் சார், இவ்வளவு நாள் இந்தியான்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், நீங்க திடீர்னு வலது பாரத்னு போட சொல்றீங்க. ஏன் போடணும்? இப்ப ரெண்டு விஷயம். ஏன் போடணும்னா போட்டது தப்பு இல்லை, அதை நான் ஏத்துக்கல. அவர் போட்டதை நான் ஏத்துக்கல. போட்டதுல எந்த தப்பும் கிடையாது. காரணம் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடுச்சு. அப்ப கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இந்திய பரப்பணும்னு பண்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க கான்ஸ்டிடியூஷன் எதிர்க்கிறோம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு மாத்து நாங்க சொல்ல. அண்ணன் உங்களுக்கு தேவைன்னா அது இருக்கிறீங்க, தேவைன்னா மறுக்கிறீங்க. என்ன சார் இது? நாங்க அப்படிலாம் இல்லையே. பாரத்னு போட்டது மோடி பண்ணது சரிதாங்கிறீங்க. அதே மோடி ஆதரிக்கிறவங்க தான் சட்டம் சொல்லுது நான் இந்திய பரப்புறோங்கிற விட்டுட்டு போங்க. கொள்கை ரீதியா மோடி இந்த நாட்டை பாரதம்னு பாக்குறாரு. கொள்கை ரீதியா நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு மாற்றணும்னு அண்ணன் சொல்றாரு. யுஎஸ்ஐ யுனைடெட் ஸ்டேட். அப்போ அதுலேயே எங்களுக்கு அவங்களுக்கு முரண். சரி, நான் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஓகே. ஒரு கருத்தை வேலிடேட் பண்றது வேற, ஏற்றுக்கொள்றது வேற. ஓகே. நான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பாரத்னு போட்டதை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஓகே, வேலிடேட் பண்றேன். அதை மட்டும் நான் ஏத்துக்கல. அரசியல் அமைப்பு சட்டத்துல 1வது ஆர்டிகிள்ல இருக்கிற பாரதம்ன்றதே நான் ஏத்துக்கல. நான் எதிர்க்கிறேன். ஓகே, அதை மாத்தணும்னு சொல்றேன். ஓகே, அத கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன். அதை நான் மாத்தணும்னு சொல்றேன். அதை மாத்துங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்றத பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா மாத்துங்க. ஆர்டிகல் 351 தூக்குங்கன்ற நான் சொல்றேங்க. என்னோட ரிசர்ச்சோட இதுவும் அதாங்க, என்னோட ரெக்கமெண்டேஷனே அதான். 351 நீங்க அதை இது பண்ணாம ரிப்பீல் பண்ணாம இங்க நீங்க இந்திய புகுத்துறதையோ இந்திய டெவலப் பண்றதை தடுக்கவே முடியாது. இதுக்கான வேலையை கடந்த 50 ஆண்டு காலங்கள்ல திராவிட கட்சிகள் பண்ணிருக்கிறாங்களா இல்லையா நாடாளுமன்றத்துல? இது நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். மக்களை பார்த்து கேட்கணும். பண்ணிருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. எங்களுக்கு நாங்க வந்து எதிர்கட்சின்னு சொல்லுவீங்க. நீங்க எதிர்த்து பேசுறாங்களே, இந்திய எதிர்த்து பேசுறாங்க. மக்கள்கிட்ட செம்மொழி இருக்கா மும்மொழி எதற்குன்னு கேட்கறாங்க. சார் அண்ணாதுரை பண்ணாரு. இப்போ அவர் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வருது, நேஷனல் லெவலில் வருது, யூனியன் கவர்மெண்ட் போடுறான். இவர் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்க சக்தியை பயன்படுத்தி ஒரு எக்ஸப்ஷனுக்கு இவர் தமிழ்நாட்டுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷனோட ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. ரெசல்யூஷன் போட்டு அதில் இது பண்ணுறாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் செஞ்சார்ல, அவரோட இதுக்கு அதுக்கப்புறம் 1.5 ஆண்டுகளில் மறைஞ்சிட்டார். அடுத்த வந்தவங்க என்ன முயற்சி பண்ணியிருக்கணும்? எத்தனை தடவை நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏதாவது திமுக எம்பிஸை போய் எக்ஸ்எம்பி இல்லை இப்போ இருக்க எம்பிஸை கேள்வி கேளுங்க. எத்தனை தடவை நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க? எத்தனை தடவை அதுக்கு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணி டிஷர்ட் போடுறதுனால இங்கே எதுவுமே மாறாதுங்க. சரி, ஒன்றும் இல்லைங்க. கேந்திர வித்யாலயா ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிக்கும்போது எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கம்மியாகிட்டே வர்றதோட பேரலாக ஸ்டேட் போர்டு குறைஞ்சு சிபிஎஸ்சி இன்க்ரீஸ் ஆகுது. உண்மை.
இப்போ நீங்கள் போய் ஒரு பையன்கிட்ட தம்பி நீ வந்து தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன், நீ இந்திய தேசிய இனம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை, நீ தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் சேர்ந்து தாண்டா தம்பி இந்திய குடிமகன் தான், நீ சொல்லுங்க, என்னையுமே அடிக்க தான் வருவான். சிரிப்பா முதல்ல சிரிப்பான் சொல்றீங்க நம்ம இந்தியா இருந்தாங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்து அடிக்க வந்துருவான். இதுக்கு நீங்கள் டிஷர்ட் போடக்கூடாதுங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இத்தனை வந்ததை நீங்கள் தடுத்துருக்கணும். இன்னைக்கு ஆந்திராவிலையும் பஞ்சாப்லையும் சட்டம் போட்டிருக்காங்கல்ல, சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் தாய்மொழி அந்த பஞ்சாபியும் தெலுங்கும் வந்து கட்டாயம்னு இப்போ சட்டம் போடுறான்ல. நான் என்ன சொல்கிறேன், அரசு பள்ளிகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா? டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தானே, உங்கள்கிட்ட தானே 70 வருஷமாக ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் திரும்ப இந்த ஜெயலலிதா அம்மா பண்ண வேலை இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு அரசு பள்ளி இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தங்க. அப்போது நான் சொல்ல வர்றது, நீங்கள் எதிர்க்க வேண்டியது எது? ஹிந்தி எதிர்ப்புன்றது எது? எப்படி எதிர்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம வெளியில் வரலாம், தமிழை இம்ப்ரூவ் பண்ணலாம், ரீஜனல் லாங்குவேஜஸை மதர் டங்ஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்பீக்கர்ஸை. நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன், இதுதான் கோர் இஷ்யூ. நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னென்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ப்ளீஸ். அதில் 2011 சென்சஸ் இருக்குது. 2011 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லாங்குவேஜ் சென்சஸ்னு எடுக்கிறாங்க. ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மதர் டங் லாங்குவேஜ் எத்தனை பேர் பேசுகிறாங்க, மதர் டங் அந்த லாங்குவேஜஸ்லாம் இந்தியாவில் எத்தனை பேருக்கு எது லாங்குவேஜஸ்னு ஒரு சென்சஸ் எடுக்கும். ஓகே. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி 71, 81, 91, 2001, 2011 5-10 ஆண்டுகளுக்கு அந்த சென்சஸில் எடுத்திருக்காங்க. அந்த டேட்டா இருக்குது. என்ன டேட்டானா, ஹிந்தி 71 எடுக்கும்போது 36.99% இருந்திருக்கு. 2011 43.63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெங்காலி 71 எடுக்கும்போது 8.17% இருந்திருக்கு. அதுவே 2011 8.03 குறைஞ்சிருக்கு. தெலுங்கு 8.16, லாஸ்ட்டாக வந்து 6.86 2011 கம்மியாக இருக்குது. மராத்தி 7.61 எடுக்கும் 71 6.86. தமிழ் 6.88 71, தமிழ் 5.70 2011. இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கும். இது வந்து ஸ்பீக்கர்ஸோட நம்பர்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஹிந்தி இம்போசிஷன்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரான், ட்ரெயினுக்கு பேர் வைக்கிறான், திட்டங்களுக்கு பேர் வைக்கிறான்றது இல்லை, ஹிந்தி ஸ்பீக்கர்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த நாடை ஹிந்தி பேசக்கூடியவர்களோட நாடா கட்டமைக்கிறான். அதிகம் பேசக்கூடிய மக்கள்னு சொல்லி அவனா ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றான். சான்ஸ்கிரிட் ஜீரோ. இன்னைக்கு அவன் என்ன சொல்றான், 24,000 பேர் பேசுறோம்னு சொல்றான். அது உண்மையான ரிப்போர்ட் அது கிடையாது. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் பேஸ்ட் மொழி 0 தான். ஆனால் மதர் டங் வந்து சான்ஸ்கிரிட்னு சொல்லி 24,000 பேர் சொல்லியிருக்கிறான். அதை தான் இன்னைக்கு என்ன சொல்றான், 24,000 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றான். ஒருத்தர் நம்ம பேசிப்பாங்களா? கிடையாதுங்க, அது பேச மொழி கிடையாது. ஆனால் பிஜேபி RSS காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், பொது வெளியில் என்ன உழவுது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு சான்ஸ்கிரிட் பேசுறவங்களோட எண்ணிக்கை. படிக்கிறாங்க பாருங்க. கிடையாது. மதர் டங் எத்தனைன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு மதர் டங் சான்ஸ்கிரிட்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவனுக்கு பேச தெரியாது. இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒரு கொலாப்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, அஜெண்டா இதுதான் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய அஜெண்டா. இதை புரிஞ்சிக்காமல் அட்டகத்தியை வச்சு வீசாதீங்கன்னு தான் அதுதான் சொல்கிறேன். என்ன அஜெண்டா? மதர் டங் ரிலேட்டடாவோ ஒரு சென்சஸ் எடுக்கும்போது நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறான், அந்த சென்சஸ் எடுக்கும்போது அங்கே வந்து ஹிந்தி இந்த 40 ஆண்டுகளில் ஃபெமிலியர் ஆகிடுச்சு, பேசும் மொழி ஆகிடுச்சு. போஜ்புரி, இந்த மைத்திலி, இந்த மாதிரியான லாங்குவேஜ். இப்போ ஒரு மைத்திலி பேசுகிறவர் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்குறதுனா, உங்கள்கிட்ட என்ன லிஸ்ட்டு கொடுக்குறதுனா 4 லாங்குவேஜை கொடுக்கு, இதில் எது உனக்கு மதர் டங்குன்னு கொடுக்குறது? மைத்திலி, இன்னும் 2 போட்டு சான்ஸ்கிரிட்டு, ஹிந்தி. அவன் என்ன பண்ணுறான், அவன் எல்லாத்துலேயும் ஹிந்தி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஹிந்தி தாங்க மதர் டங்குன்னு போயிடறான். கடப்பாதுங்களா? அப்போ இப்படி அவன் என்ன பண்ணுறான்னா, பர்பஸாக ஹிந்தி பேசுகிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது திட்டமிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறான். திட்டமிட்டு உருவாக்கப்படுவது தான் இந்த இந்திய கட்டமைப்பே. நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டுட்டு வா. ஓகே. எங்களுக்கு தேசிய இனங்க நாங்கள் வந்து ஸ்டேட். சரி, நீங்கள் வந்து நான் வந்து புதுசாக கேட்கல, நான் வந்து புதுசாக எதையுமே நான் கேட்கல. பிரிட்டிஷ்காரன் 1935 அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு முன்னோடியான, நம்ம சட்டத்துக்கு முன்னோடியான சட்டம் ஏற்றுனான்ல. என்ன ஏற்றுனான், எப்படி வச்சுருந்தான்? ஃபெடரல் கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் இந்தியா, ஃபெடரல் கோர்ட்டு தானே வச்சுருந்தான். எல்லாம் கூட்டாட்சி தானே வச்சுருந்தான். நீங்கள் அதை ஏன் யூனியன் மாற்றினீங்க? அம்பேத்கரை புகழ்கிறவங்களும் இதுக்கு பதில் சொல்லணும், அம்பேத்கரை பிரைஸ் பண்ணுறவங்களும் பண்ணணும். 2012 அண்ணன் திருமாவளவன் வந்து மாநாடு போட்டாரு, இறையாண்மை மீட்பு மாநாடு. அந்த தீர்மானம் 26 தீர்மானம் இருக்கு. ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு பேசுறாரு அண்ணன். எங்க போச்சு உங்களோடது? செயல்பாடுகள் எங்க?
நீங்கள் அட்டக்கத்தியை வச்சு எல்லா பேரும் சண்டை போடாதீங்க. பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக ட்ரை பண்ணான். சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த நாட்டை ஃபெடரல் கண்ட்ரியாக கிரியேட் பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணான். ஃபெடரல் கண்ட்ரியாக தான் வச்சிருந்தான். அப்போது ஃபெடரல் கண்ட்ரியுமே எப்படி வச்சிருந்தான்? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வைக்கல, வேணும்னா அவன் சேர்ந்துருப்பான். ஸ்டேட்ஸு பிரிந்து போகும் உரிமையோடு வச்சிருந்தான். இவன் பிரிந்து போகும் உரிமை அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அதில் கிடையாது, 35 ஆக்டில் கிடையாது. ஆனால் அவன் மேலே முழு அதிகாரத்தை செலுத்த மாட்டான். அவன் வந்து அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் இருக்குன்னா அவங்களுக்குள்ள அந்த ராஜா தான் பார்த்துக்குவார். இன்டைரக்ட் சாவர்னிட்டி தான் பிரிட்டிஷ் வச்சுருந்தான். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, 50களில் பிரிட்டிஷ் விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்? யாருக்கு கொடுத்தான்? ப்ராவின்சஸுக்கு மட்டும்தான் சுதந்திரம், எல்லாருக்கும் சுதந்திரம், ப்ராவின்சஸ் மட்டும்தான் இந்தியான்னு சொல்லிட்டு போனான். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானாக பிரித்தான் 2 நாடாக. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் எதோட விருப்பம் இருக்கா சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு போனான். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் பிடிச்சி சேர்த்து வழுக்க டைமாக சேர்த்தீங்கல்ல. சரி சேர்த்தீங்க, ரைட்டு. என்ன சொல்லி சேர்த்தீங்க? ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோட உனக்கு அட்டானமி தர்றேன்னு சொல்லி சேர்த்தீங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர்த்துட்டு அந்த ஸ்டேட்ஸுங்க இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்த்தாங்கல்ல. புதுக்கோட்டை தான் ஆக்சுவலாக ஸ்டேட்டு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் மெட்ராஸ்ன்றது ப்ராவின்ஸு, புதுக்கோட்டை தான் ஸ்டேட்டு, திருவிதாங்கூர் ஸ்டேட்டு, மைசூர் ஸ்டேட்டு. இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பேரை தூக்கி இவனை மிக்ஸ் பண்ணி புதுக்கோட்டையை தூக்கி தமிழ்நாடோட சேர்த்து திருவிதாங்கூரை சேர்த்து இதுக்கு ஸ்டேட்டுன்னு மாற்றி யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு வச்சுட்டு போயிட்டான். சொல்ல உங்களுக்கு புரியுது. ஸ்டேட்டுங்கிற பதம் யாருக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா, தனியா செயல்படுறவனுக்கு தான் நாடு அப்படிங்கிறதுல ஸ்டேட்னு பயன்படுத்தினாங்கல்ல. நீ ஏன் வந்து ஒரு மாகாண ஒரு ஏதோ கார்பரேஷன் மாதிரி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு ஏன் ஸ்டேட்னு வச்சா? ஏன்னா இந்தியான்றது அதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது ஒரு நிர்வாகத்தோட பேரை டினோட் பண்ணுறது. இதை சொல்கிறதே நீ வந்து இந்திய எதிர்க்கிறேன், இந்தியாவோட ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறேன்னு தம்பட்டம் அடிச்சிங்கன்னா நீ எனக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி தருவ? தேசிய இன விடுதலை எப்படி நீ பெற்றுத்தரவே முடியாதே உன்னால். அதை தான் நம்ம இப்போ எதிர்த்துட்டு இருக்கோம். தேசிய இன உரிமை யாராலையும் இங்கே பெற்றுத்தர முடியாது, கொலாப்ஸ் ஆகிடுச்சிங்க. அண்ணன் சொல்கிறார், திரும்ப அண்ணன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? தனி நாடு கேட்குறவங்க தான் வந்து தமிழ் தேசியம்னு பேசுறீங்கல்ல. தனி நாடு கேட்டு தமிழ் தேசியம் பேசுங்க, அப்போ தமிழ் தேசியம்னு ஒத்துக்கிறேன். தமிழரசன் பேசினாரு, அது தமிழ் தேசியம், நீங்கள் பேசுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாரு அவர். சரி, ஒரு 2 பாயிண்ட். நீங்கள் அண்ணனை சந்திச்சிங்கன்னா முதல் கேள்வி, நீங்கள் தமிழ் தேசியவாதியான அப்படின்னு கேளுங்க. அவர் தமிழ் தேசியவாதி தான், அவர் கேட்கணும்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய ஒன்றியத்துக்குள்ள தலைவா அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காருங்க. இப்போ நாங்கள் அப்புறம் என்ன இந்திய ஒன்றியத்துக்குள்ள கேட்காம எங்கே கேட்குறான்? இப்போ நீங்கள் என்ன கேட்க அவர் என்ன சொன்னார் எங்களை பார்த்து? தனிநாடு கோரிக்கை கேட்பது தான் தமிழ் தேசியம் சொன்னாரா இல்லையா? அப்போ அவர் தமிழ் தேசியவாதின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொன்னாருன்னா அவர் தனிநாடு கேட்குறாரா? ரைட். இது வந்து அவரோட கேள்விக்கான எதிர்கேள்வி தான். புரியுது. அவர் மேலே எனக்கு மரியாதை. அவருக்கு தெரியும், அவர் தெரியாமல நான் விளக்கம் சொல்கிறேன். தனிநாடு கேட்பதே தேசிய இன உரிமை கிடையாது. உலகம் முழுவதும் தேசிய இன உரிமைகள் அந்த நாட்டினுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்றது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் கேட்கப்படுது. ஜெர்மனில் கேட்குறான், யூகேல இது யுனைடெட் கிங்டமில் ஸ்காட்லாந்து கேட்குறான், இது சைனாவில் ஒரு குரூப் கேட்குறான். நீங்கள் மணியரசனை அழகாக ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், தேச விடுதலை, அது ஒரு புத்தகம் இருக்கும், அதில் நீங்கள் படிங்க. உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகளில் தேச விடுதலை கேட்குறான்னு கேட்டிருப்பான். இன்டர்நேஷ்னல் லாவில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டுங்கிறது ஒரு கண்ட்ரிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது தனிநாடு கோரிக்கைன்றது ஒரு தனி மனிதனோ ஒரு தனி அமைப்போ கேட்க முடியாது, ஒரு தனி மனிதனால் கேட்க முடியாது. புறச்சூழல் ஒத்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் தனிநாடு கேட்க முடியும். தனிநாடு கோரிக்கை கார்த்திக் ராஜா நினச்சாலோ, சீமான் அண்ணன் நினச்சாலோ, மணிரசன் நினச்சாலோ, அண்ணன் திருமா நினச்சாலோ கேட்க முடியாது. புறச்சூழல் அதை உருவாக்கணும், அந்த கோரிக்கைக்கானதை உருவாக்கி அதை ஒரு தலைவன் கேட்டு அதுக்கான கட்டணம், அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் பண்ணது. தந்தை செல்வா கேட்டாரா? தனிநாடு கேட்டாரா? இல்ல, கேட்கல. புறச்சூழல் இல்ல. அடுத்த 60-40 ஆண்டுகள் தலைவர் கேட்டாரு. ஏன்னா புறச்சூழல் உருவாயிடுச்சு. கேட்டாரு, அது அந்த கோரிக்கை வெற்றி பெற்றுச்சு. அந்த அமைப்பா அரசியல் அமைப்பு அது இயக்கமா திரள முடிஞ்சு. அது மாதிரி நாங்கள் தனிநாடு கேட்கக்கூடாதான்றது எங்களோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் கிடையாது, அது புறச்சூழல். இன்னைக்கு அல்டிமேட் கோல்ங்கிறது என்னது சொல்லிடுறேன். இந்தியாவில் இன்னைக்கு தனிநாடு கோரிக்கை யாரும் கேட்க முடியாது, புறச்சூழல் இல்லை. நீங்கள் இந்திய குடிமகன் இல்லைன்னு நீங்கள் போய் சொன்னீங்கனாலே செருப்பால் அடிப்பான் நம்மளை. இளைஞர்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா 60 ஆண்டுகளாக தன்னை இந்தியா நான் இந்திய இனம்னே அவன் தன்னை இந்தியாவில் ஒரு இடம்னே இருக்குன்னு நினைச்சு கிரகிச்சிருக்கான். அவன்கிட்ட போய் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அமைப்பும் கட்ட முடியாது, அதுக்கான புறச்சூழல் இல்லை. அதே சமயத்தில்
தேசியன விடுதலைன்றது தனிநாடு கோரிக்கை இது மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாட்டின் புறச்சூழலை பொறுத்து கேட்பாங்க. இன்னைக்கு சீமான் அண்ணன் கேட்குறாரு, கலெக்டிவ் சாவர்னிட்டின்னு பேசுறது சீமான் அண்ணன் மட்டும்தான் பேசுறாரு. அவர் தான் அண்மையில் கூட ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு, பல மொழிகள் இருந்தா ஒரு நாடு இருக்கும், ஒரு மொழி இருந்தா பல நாடு பிறக்கும்னு பேசுறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? எதிரி கையில தான் இருக்குது தமிழ்நாடு, தனிநாடு கேட்கறதா இல்லையான்றது. எங்க கையில கிடையாது, மக்கள் கையில கிடையாது, தனிநபர் கிடையாது. நான் சொல்றது பொலிட்டிக்கலா அண்ணன் கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியாவே தேசிய விடுதலையில இறையாண்மை தான் முதல்ல. கலெக்டிவ் சாவர்னிட்டின்னு யார் சொல்றா? சீமான் அண்ணன் தான் சொல்றாரு. இங்க இது மணியரசன் ஐயா தான் சொல்றாரு. நீங்க கலெக்டிவ் சாவர்னிட்டி பேசுறது தேசிய உரிமை தான். எங்களோட சாவர்னிட்டி கொடு, எதுக்குள்ள கொடு? இந்தியாவுக்குள்ளே கொடு. அதான் நான் இறையாண்மை பெற்ற தமிழ் தேச குடியரசுங்கிறதா பொருள். குடியரசுன்னு கிடையாது. நான் வந்து ஒரு அல்டிமேட் கோல் வந்து அதான் குடியரசுனால நீங்க தனி நாடு. அதான் சொல்றேன். நான் அந்த எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் முன்னாடி இல்ல, நான் அது கேட்க முடியாது, சட்டப்படியும் கேட்க முடியாது, உங்களுக்கு புறச்சூழலும் அதுக்கு இல்லை. நான் கேட்கறது தமிழ்நாடு இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு போடுறோம். ஸ்டேட்ஸ் நாடுகள்னா அரசுகள்னா என்ன? தமிழ்நாடு ஒரு அரசு. இப்போ அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கா எப்படி உருவாச்சு? 13 நாடுகள் சேர்ந்து உருவாச்சு. அப்போ நீ என்ன பண்ணி எனக்கு கொடு, சில அதிகாரங்களை மட்டும் நீ கையில் வச்சுக்கிட்டு, ஆர்மியை நீ வச்சுக்கோ, டிஃபென்ஸ் நீ வச்சுக்கோ, ருப்பீஸ் நீ வச்சுக்கோ, மணியை நீ வச்சுக்கோ, கம்யூனிகேஷன் நீ வச்சுக்கோ, இதை மட்டும் வச்சுக்கோ, இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸ் வச்சுக்கணுமா வச்சுக்கோ, மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஸ்டேட்டுகிட்ட கொடு. நான் டிசைட் பண்ணுவேன் என்ன சப்ஜெக்ட் இருக்கணும் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்லன்றதை. ஒருவேளை எனக்கு ஒரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இன்டர்ஸ்டேட் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ வருது, இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, யூனியன் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோன்னு ஒரு ஸ்டேட் விரும்புச்சுன்னா கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் திமுகவுடைய முரசொலி மாறன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் முதல்ல கூட்டாட்சின்னு அந்த புத்தகத்தை போய் முதல்ல வாங்கி படிக்க சொல்லுங்கள். திமுக எல்லாரையும் போய் படிக்க சொல்லுங்கள். எழுதியிருக்காருல, அதை ஆய்வு பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு ஆய்வு பண்ணியிருக்காரு. டீட்டெயில்டான ஆய்வுன்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு முக்கியமான புத்தகம். அதை படிங்க நீங்கள். அப்போது நாங்கள் கேட்குறது இது தான். எதை கேட்குறோம்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கு, சுழற்சி முறையில் பிரதமர் கொண்டு வா. இதெல்லாம் நாங்கள் தனி நாடாக கேட்டுக்கிருக்கோம். நாங்கள் அல்டிமேட்டாக தமிழக அரசுக்கும் இன்றைய முதலமைச்சருக்கும் திமுக எம்பிக்களுக்கும் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன அவங்க உடனடியாக செய்ய வேண்டிய விஷயமா நீங்கள் கருதுறீங்க? அதாவது திரும்ப அதிகாரம் இப்போ எங்ககிட்ட கிடையாது, நாங்கள் மக்கள்கிட்ட தான் வேலை செய்ய முடியும். அதை தான் அண்ணன் சீமானோ, நாம் தமிழர் கட்சி, மணியரசன் ஐயா போன்றவர்கள்லாம் செய்கிறாங்க. அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க, உங்கள்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை பிரயோஜனமாக செய்யுங்க. என்ன செய்யணும்னா, ஆர்டிகல் 351 உடனடியாக நீக்கிறதுக்கான வேலை. உடனடியாக நீக்க முடியாது, முதல்ல பப்ளிக் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட சொன்னது கிடையாது அவங்க. அதுதான் இதுதான் அமெண்ட் பண்ணுங்க ஐயா அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அட்ரஸே பண்ணலை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 351 நீக்கிறது. இல்லை, கலெக்டிவாக மற்ற மாநில அரசுகளை போய் அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு அவங்களாம் ஒன்றா வச்சு கூட பண்ணலாமே. நீங்கள் பார்லிமெண்ட்டில் இந்த டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றேன். பீப்புள் மூவ்மெண்ட்டாக வரட்டும், இன்னொரு 10 வருஷம் கூட ஆகட்டும், ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அரசாங்கங்களுக்கு, மாநில அரசாங்கங்களுக்கு வந்து ஒரு பொம்மை அரசாங்கங்களாக வச்சிருக்கிற அவ்வளவு கூறுகள் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில். அதை பற்றி பேசுங்க. வரியை பற்றி சீமான் அண்ணன் பேசும்போது கிண்டல் பண்ணாங்க எல்லாரும். திமுக காரனே கிண்டல் பண்ணான். வரியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னா ஒரு பத்திரிகையாளர் கூட கேட்டார், அது எப்படின்னே நம்ம வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது? வரியெலாம் மத்திய அரசாங்கமா? மூமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சட்டமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. மூமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெளியேறு இயக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? வரி கொடுக்க மாட்டோம்னு இயக்கம் எப்படி நடத்தினாங்க? அதையே முதலமைச்சர் இப்போ லேட்டராக தானே சொன்னார், அண்ணன் சொன்ன பின்னாடி. நீங்கள் அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மொழி குறித்தான சிக்கல்களை சரி பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் பாராளுமன்றத்தில் செய்யுங்க, ஆளுங்கட்சியாக செய்யுங்க. அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் போடக்கூடிய தீர்மானங்கள் இல்லாட்டி நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் வந்து அட்டக்கத்தியாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் இப்போதைக்கு நீங்கள் தான் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறதுனால இன்னும் மேலும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை எத்தனை இன்னும் கூடும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இங்கிலீஷை கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு தகவலை இறுதியாக சொல்கிறேன். நீதிமன்றங்களில் நம்ம தமிழுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். உயர் நீதிமன்றங்களில் தமிழ். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு தான் இருக்குது, சென்னை ஹைகோர்ட்டுன்னு இன்ன வரைக்கும் நம்ம மாற்ற முடியல. ஒன்று. ரெண்டாவது, உயர் நீதிமன்றங்களில் அந்தந்த மாநிலத்தின் மொழியை கொண்டுட்டு வரலாம். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா? பிரசிடெண்ட்டுக்கிட்ட நீங்கள் அசென்ட் வாங்கணும் விரும்புனீங்கன்னா. அதில் ஒன்று போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, அதுதான் ஆபத்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறது. மாநிலத்தில் உள்ள மொழி அல்லது ஹிந்தியை மாநிலங்கள் கொண்டுட்டு வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இந்தியாவில் உள்ள எல்லா உயர் நீதிமன்றங்கள்லையும் ஹிந்தி கொண்டு வரலாம், இந்தியை கொண்டுட்டு வரலாம். அதுக்கான வழியை வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. இதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க, பாராளுமன்றத்தில் அட்ரஸ் பண்ணுங்க. அண்ணன் சீமான் ஒரு ஆள் மட்டும் பத்தாது, நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. அட்ரஸ் பண்ணி ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு இந்த மொழி பிரச்சனையை வந்து வெறுமனே சென்சிட்டைஸ்டு பண்ணி மட்டுமே வைக்காதீங்க. உணர்வுபூர்வமான பிரச்சனை தான். உணர்வுபூர்வமான பிரச்சனையை சரியான சேனலைஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து கொண்டு போய் அதுக்கான தீர்வு கொண்டு வாங்க. இல்லைன்னா பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும், நம்ம மொழி போயிடும். இன்னைக்கு தமிழ் பேச தெரியாத எழுத தெரியாத தலைமுறை உருவாகிடுச்சு. இன்னும் போக போக அரசு அலுவலகங்களில் இன்னைக்கு பேங்க்ல போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்குது, ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் இருக்குது, தபால் நிலையம் எல்லா இடத்துலையும் ஹிந்தி இருக்குது. உங்களால் எங்கேயுமே உங்களால் ஒரு ரொட்டீன் லைஃபே உங்களால் லீட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. அதை நீங்கள் சீக்கிரமாக அதுக்கான வேலைகளை வந்து ஆளும் அரசாங்கம் திமுகவும் எம்பிகளும் பண்ணணும். குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் அதே நான் சொன்ன எல்லாமே அண்ணனுக்கு தெரியும், திருமா அண்ணனுக்கு புரியாது கிடையாது, அது எல்லாம் தெரியும். அவர் ஏன் இன்னைக்கு அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாருன்னு நமக்கு தெரியல. தெரியுது தேர்தல் அரசியலில் இருக்கிறாரு, ஆனால் அதை விட்டு அவரெல்லாம் பேசணும். அவர்கிட்ட அமைப்பு பலம் இருக்குது, கம்யூனிஸ்ட் அமைப்பு பலம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து மக்கள் இயக்கமாக இதை கொண்டு போய் அதை ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்குறதுக்கான வழியை உருவாக்கும். நிச்சயமாக தோழர், நீங்கள் சொன்ன விஷயத்தை நமக்கு கேட்கும்போது இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. அண்மையில் கூட நம்ம ஊடகத்தின் சார்பாக எழும் தமிழர் அரசியல்னு ஒரு கருத்தரங்கம் நடத்திருந்தோம். அந்த கருத்தரங்கத்தை நீங்கள் சொன்ன கருத்தை அப்படியே வந்து பேமாயாவும் சொல்லியிருப்பாங்க. தமிழர் அரசியல் முதன்மை எதிரி யார் அப்படின்னு கேட்கும்போது சட்ட புத்தகத்தை எடுத்து காமிச்சு இவங்க தான், இதுதான்ப்பா நம்முடைய அரசு முதன்மை எதிரியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்ன கூறுகள் பல விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையாகவும் எளிமையாகவும் யதார்த்தமாகவும் வந்து மக்களுக்கு புரிகிற முறையில் உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.